சார்ந்த அகில பாரத இந்து மகாசபாவுடைய நிர்வாகிகளே, நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் ஆர்.வி. புருஷோத்தமஞ்சி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. சகோதரர்களே, வீர சாவர்கர் என்று சொன்னாலே 1947க்கு முன்னாலே ஆங்கிலேயருக்கு பயம். வீர சாவர்கர் என்றாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி. வீர சாவர்கர் என்றாலே ஆங்கிலேயனுக்கு தலை சுத்தம். என்ன செய்ய போறார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீர சாவர்கர் சின்ன வயதிலேயே படித்துக் கொண்டிருக்கின்ற போதே மித்திரமேளா நண்பர்கள் அமைப்பை ஒன்றை உருவாக்கி அதன் பிறகு அபினவ பாரத சங்கத்தை ஏற்படுத்தினார். எல்லாரும் பார்த்தா இப்ப ஏதோ சின்ன பையன் மாதிரி விளையாடிட்டு இருப்போம் போல இருக்கு நீ சொல்லிட்டு. ஆனா அந்த அபினவ பாரத சங்கம் வெள்ளைக்காரனை, அந்த ஆங்கிலேயனை வெறுப்படைய செய்தது. காரணம் சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டும், அந்நிய பொருட்கள் நமக்கு வேண்டாம் சொல்லி வீடு வீடா பையமாற அனுப்பி அந்நிய பொருட்களை எல்லாம், துணிகளை எல்லாம் கொண்டு வந்து தெருமூலையிலே வைத்து அதை தீயிட்டு கொளுத்தினார் வீர சாவர்கர். அந்நிய மோகம் வேண்டாம், சுதேசியாக இருங்கள். அந்நிய கலாச்சாரம் நமக்கு வேண்டாம், சுதேசியாக இருங்கள். அந்நிய தர்மம் நமக்கு தேவையில்லை, சனாதன தர்மம் மட்டுமே நமக்கு போதும். அந்நிய மோகம் விடுப்போம் என்று வீர சாவர்கர். அது ஆங்கிலேயருக்கு ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி விளையாடுறான்னு நினைச்சோம். பாலகங்காதர திலகர் வேற இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு, இது பெரிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் போல இருக்கு. அபினவ பாரத சங்கத்தை அன்றே வெள்ளை அரசு மோப்பம் பிடிக்க ஆரம்பித்தது. வீர சாவர்கர் என்று சொன்னாலே அவனுக்கு பயம். லண்டனிலே கர்சால்வெளியை சுட்டுக் கொண்டதற்கு கண்டித்து நம்ம இந்தியர்கள் எப்பவுமே ஒரு வினோதமான பிராணி. இவன் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாது. இந்த பெரியாருடைய குச்சிகள் இருக்கு மாதிரி, பெரியாருடைய குச்சி அப்படிதான் இருப்பான், பெரியாரும் அப்படிதான் இருப்பா. அவரு ஆங்கிலேயருக்கு ஜாலா போட்டு தெரிஞ்ச பெரியார்னா பெரிய ஆள் இல்லை, அந்த ஈவேரா பெரியார். வெள்ளையனே வெளியேறி இவங்க எல்லாம் சத்தம் போட்டாங்க, காந்தி மற்றவங்க எல்லாம். போகாத, நீ போகாத, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காத, நீ வெளியே போகக்கூடாது, இங்கே இருக்கணும். அப்படி நீ போனாலும் லண்டன்ல இருந்து தமிழ்நாட்டு ஆட்சி செய்யணும்னு சொன்ன ஒரு பெரிய மகன் ஈவேரா. அவருடைய குஞ்சுதான் இப்ப எல்லாரும் வீர சாவர்கர் ஆட்சிட்டு தெரியுமா. ஆனா ஈவேரா திமுகவை இழுத்தார். ஈவேரா காங்கிரசுக்கு ஆதரவு 1962 திமுகவை எதிர்த்தார். கருணாநிதி சொன்னார், இவெல்லாம் இந்த ஆளை பிடிச்சி உள்ள போடப்படாதா, இவெல்லாம் ஒரு மனுஷனா, மட்ட பையன், இவரெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க. அப்படி விரோதமாக இருந்தவர்கள், சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் பெரியார ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இங்கே பெரியாருக்கு பிடியில் வாசிக்கிறார்கள் சொன்னா உண்மையிலே கேவலம். ஏன்னா பெரியார்
ஆங்கிலத்தை படிக்க சொன்னார், தமிழை காட்டு மிராண்டினார். தமிழ் சரியன்னு சொன்னார். தமிழெல்லாம் ஒரு பாசையா, தமிழை படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா அவர் தன்னுடைய வீட்டில் ஹிந்தி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சார். ஹிந்தி அவரே படிக்க வச்சார். 30 பிள்ளைகளை அவர் வீட்டில் ஹிந்தி முதல்ல ஹிந்தி பள்ளிக்கூடம் எங்க வந்ததுன்னு சொன்னா ஈரோட்டில் ஈவே ராமசாமி பெரியார்கள் வீட்டில். இவர்களுக்கு தெரியுமா, இவரு இன்னைக்கு ஹிந்தி வேண்டாம் மத்தது வேண்டாம் என்ன இளவுக்கு தொங்கிட்டு கிடக்கான்னு தெரியுது. அவர்தான் ஆரம்பிச்சாரு. அதுல 15 பேருடைய படிப்பு செலவு ஈவேராவுடைய பெரியாருடைய. அந்த வாத்தியாருக்கு சம்பளம் ஈவேரா. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கட்டிடத்தினுடைய செலவு ஈவேரா. ஆனா இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, தமிழை காட்டு நாட்டின்னு சொன்னாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஆங்கிலம் போதும். ஏன்னா அவரு தான் ஆங்கிலம் பிடியில் வாசித்தார். இங்க இருக்கிறவரும் அதே மாதிரி பிடியில் வாசிக்கிறார். வீர சாவர்கருடைய சிந்தனை ஆங்கில மோகத்தை விடுக்கணும். அது வெளிநாடு, அது விதேசி, நமக்கு சுதேசி வேணும். சொந்த மொழி, தாய்மொழி, நம்முடைய தாய்நாட்டினுடைய மொழி, அதை படிக்கணும். வீர சாவர்கர் லண்டன் நடந்த அந்த கூட்டத்துக்கு போறார். மலையாள திங்கராவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அது. இந்தியாவில் இருந்து கூட நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு தீர்மானம் நிறைவேற்ற போகின்ற போது வீர சாவர்கர் சொன்னார், மலையாள திங்கரா பாரத நாட்டினுடைய விடுதலைக்காக பாரத நாட்டை அவமானப்படுத்திய கர்சான்வில்லை சுட்டுக் கொண்டார். அவன் ஒரு தேசபக்தன். ஆகையினாலே அவனை கண்டித்து இங்கே தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது. எங்க? இங்கிலாந்துல. யார் அது என்று கேட்டார்கள். நான் தான், வீர சாவர்கர் தான். கூட்டம் ஓடி. வீர சாவர்கர் சின்ன பையன் மாதிரி ஒருத்தன் இருக்கான். யார் அது வீர சாவர்கர்? அது வரைக்கும் வீர சாவர்கர் வீர சாவர்கர் அவர் புலியா எலியாணி அவருக்கு தெரியாது. அந்த பேரை கேட்ட மாத்திரத்திலே கூட்டம் எல்லாம் பதறி ஓடிச்சு. அப்போ வெள்ளக்காரனுடைய மண்ணில வெள்ளக்காரனே பயந்து ஓடக்கூடிய வகையில மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் வீர சாவர்கர். நீ சொன்னாங்க ஒரு கப்பல்ல வீர சாவர்கர், அதை சுத்தி கப்பல் பாதுகாப்பதற்காக. சமீபத்தில் 1983 வீர சாவர்கருடைய 100ஆண்டு விழா நடந்தது. ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த 100ஆண்டு விழாவை பிரமாதமாக கொண்டாடினார்கள். ரத்னகிரியில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கோவில், அந்த கோவிலில் இருந்து அந்த ஊர்வலம் புறப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் கடந்து மீண்டும் மும்பையில பம்பாயில அம்பேத்கருடைய சமாதி இருக்கக்கூடிய பகுதியிலே முடிவடைந்தது. அது மக்கள் யோசனை பண்ணாங்க, ஒரு பட்டியலின மக்கள் வாழ்கின்ற பகுதியை ஆரம்பித்து அம்பேத்கருடைய சமாதியிலே முடிவடைந்திருக்கிறது, ஏன் அப்படி செய்தார்கள் என்று கேட்கின்ற போது உண்மையிலேயே அந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர், உழைத்தவர், டாக்டர் அம்பேத்கருக்கு இணையாக அம்பேத்கரால் போற்றப்பட்ட ஒரு மகன் வீர சாவர்கர். ஆனா இங்க இருந்து திருமாவளவன் எப்படி எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு குற்றம் இருக்கு. அது எங்க குற்றம் இருக்கு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஆனா அவரும் வீர சாவர்கர் ஏசுறாரு. சரி, கருணாநிதி ஏசுறாரு, வைகோ ஏசுறாரு, ஏதோ மாட்டான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்கும்னு சொன்னாரு,
கருணாநிதி, அண்ணாதுரை, அந்த வகைரா. அப்போ அவங்களுக்கெல்லாம் வீர சாவர்கரை பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஆனா திருமாவளவன் வரலாறு படிச்ச ஆளு, கொஞ்சம் அரசாங்கத்துல வேலை பார்த்த ஆளு, அவருக்கு கூட வீர சாவர்கர் மேல கடுப்பு இருக்குன்னா உண்மையிலேயே அது கஷ்டம்தான். அம்பேத்கர் இருந்தா திருமாவளவன் அந்த ஜாதியில இருந்து தூக்கிருங்கட்டுவார். இந்த சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. இந்துக்கள் அனைவரும் ஒன்று, அனைவரும் சகோதரர்கள். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. என்று சொன்னவர், அதற்கான பணி செய்தவர் வீர சாவர்கர். அப்படிப்பட்ட வீர சாவர்கரை திருமாவளவன் போன்றவர்கள் பகிஷ்கரிப்பது உண்மையிலேயே கேவலமானது. பின்னர் ராகுல் காந்தி சொன்னதுல தப்பு இல்லை. ராகுல் காந்தி அப்படிதான் சொல்லணும். நான் ஒன்றும் வீர சாவர்கர் இல்லை. ஏன்னா அவன் யோக்கியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க பத்தியா, யோக்கியம் வாரா செம்படுத்து உள்ள வைக்கிற மாதிரி. அவனும் யோக்கியம் இல்லை, அவன் தன்னையும் யோக்கியம் இல்லை, அவன் அப்பனும் யோக்கியம் இல்லை, அவன் ஆத்தாலும் யோக்கியம் இல்லை. தலைவர் ராமகிருஷ்ணன் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த நேருடைய தண்டவாளம் கேவலமா இருக்கு. கேவலம். மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டி கூட அவர் செல்லாம. இங்க அத்தனை பேரும் ஜெயில அடங்கா. பகத்சிங் தூக்கு கயிறு இருக்கிறார். இவர் கடிதம் எழுதுகிறார், கண்மணி உன்னோட காதலன் நான் இங்கு. இது நான் சொல்லல, மவுண்ட் பேட்டனுடைய மகா சொல்றார். என்னுடைய அம்மாவுக்கு அதிகமான கடிதம் வந்திருக்கிறது. வந்த கடிதங்களிலே அதிகமான கடிதம் காதல் கடிதம். அது எழுதியவர் யார் தெரியுமா? ராகுல் காந்திக்கு அப்பனுக்கு அப்பனுக்கு அப்பன். இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் டூயட் பாடினவன். மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டி அவர்களுக்கு டூயட் பாடி மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான். 47 சுதந்திரம் கொடுத்தாச்சு பேர் வாங்கிட்டு நேரு தலையில கையை வச்சு அப்புறம் 2-3 தடவை லண்டனுக்கு போயிட்டார். அது வேற மோசமான குடும்பம், அது வேற குடும்பம். நான் சொல்லல, நீங்க யூடியூப்பை தட்டி பாருங்க, நேருடைய தண்டவாளம் தெரியும். அவர் அந்த வம்சத்தில் வந்தவன் சொல்றான், நான் மன்னிப்பு கேட்பதற்கு நான் வீர சாவர்கர் இல்லை. கண்டை ஒரு குடும்பமே சர்வ பரித்தியாக. அண்ணனுக்கு ஆயுள் தண்டனை அந்த மாதிரி, இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அந்த மாதிரி. அந்தமான் ஜெயில இருந்து வந்தா வர்றதுங்கிறது மீண்டு வர்றதுங்கிறது குதிரைக்கு கொம்பு முளைச்சது மாதிரி. எவ்வளவு பெரிய கஷ்டம். தம்பி ஒருத்தர் சொன்னா, அவரை எப்படி தொங்க வச்சிருந்தாங்க, ஏசுநாதரை தொங்க வச்ச உடனே இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பரிதாபம் வருது. ஒரு கிராஸ் பார்ல ஏசுநாதரை கையும் காலையும் அடிச்சு அவருக்கு முதுகுல மதுரை தூக்கி வச்சு எப்படி இழுத்துட்டு போறாங்க கல்வாரி மலையை நோக்கி. அது நமக்கே கஷ்டமா தான். மனுஷனை இப்படி கொடுமைப்படுத்தலாமா? இதை விட கொடுமை, மிகப்பெரிய கொடுமை, சொல்லா கொடுமை, அந்தமான் கொடுமை வீர சாவர்கர் அறிவிச்சார். இந்த ராகுல் காந்திக்கு பாட்டி இந்திரா காந்தி சொல்றாங்க பிரதமரா இருக்கும் போது, ராகுல் காந்தி அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் எங்க, அவனுக்கு குடியுரிமை எங்க இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு தான், விஜய்க்கு பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சினிமா நடிகர் விஜய் தாவேக்கா, அவங்க பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. பொண்டாட்டிக்கு வெளிநாட்டில் குடியுரிமையா, பிள்ளைகளுக்கு ஓட்டுரிமை இல்லையா, பத்திரிகையில் வந்துட்டே இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அங்க வச்சுட்டு இவன் இங்க ஊர் மாடு மேய்க்கிங்க தெரியும். அவன் யாருன்னா அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கக்கூடிய அந்த கிரிப்டோ அந்த இதில் ஏஜென்சியா இருக்கானா யாரு,
கிரிப்டோ கரன்சி அதுல ஏஜெண்டா இருக்கலாம் விஜய்க்கு பொண்டாட்டி. ராகுலும் அப்படிதான். அதாவது பொண்டாட்டியும் அவருக்கு பொண்டாட்டி அங்கதான் இருப்பாங்க. அதை விடுங்க. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, இந்திய இளைஞர்களே உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு புனித இடம் இருக்கு என்று சொன்னால், தீர்த்தவாரி இருக்கிறது என்று சொன்னால், இந்திய இளைஞர்களுடைய தீர்த்தவாரி அந்தமான். அந்தமான் செல்லுவர் சிறை, அதிலும் வீர சாவர்கர் இருந்த அந்த சிறைதான் இந்திய இளைஞர்களுடைய தீர்த்தவாரி புனித இடம் என்று சொன்னவர் இந்திரா காந்தி அம்மையார். அப்போ பாட்டி கூட வீர சாவர்கரை புகழ்ந்திருக்கார். அவ்வளவு பெரிய தியாகம், சர்வபெரிய தியாகம். ஆங்கிலேய வீர சாவர்கருடைய வீட்டை இல்லாமல் ஆக்கினார். குடும்பத்தை எல்லாம் தெருவுக்கு கொண்டு வந்தார். மனைவி குழந்தைகள் எல்லாம் தெருவிலே இருக்கிறார்கள். வீர சாவர்கர் அந்தமான் சிறையிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இத்தனை கொடுமையும் தாங்கி ஒருமை வந்தா இவர் அவரை பார்த்தவன சொல்றார், வீர சாவர்கர் அவர் என்ன வீரம் செய்தார், என்ன தியாகம் செய்தார், என்ன தியாகம் செய்தார். நேரு செய்த தியாகத்தை இவர் செய்ய முடியாது. என்ன நேரு செய்த தியாகத்தை இவர் செய்ய முடியாது. காந்தி செய்த தியாகத்தை இவர் செய்ய முடியாது. காந்தி அவர் மகாத்மா இல்லை. அவரே சொல்றார், நான் மகாத்மா இல்லை, நான் அல்பாத்மா, நான் துராத்மா. கேவலம். நீங்க லைட்டை தட்டி பாருங்க. காந்தியின் காமல் இலைகள். நான் சொல்லக்கூடாது, பொம்பளை எல்லாம் வந்திருக்க எனக்கு சங்கடமா இருக்கு. நம்ம அவன் சொல்றான், நான் காந்தி, காந்திய ஃபேமிலி. காந்திய ஃபேமிலி எப்படி இருக்கும்? காந்தி மேலாடை இல்லாத காந்தியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனா வரலாறு கீழையும் ஆடை இல்லாத காந்தியை உரித்து காட்டுகிறார். அவன் சுதந்திரத்துக்காக செக்கெழுத்து இருந்தார். மகாத்மா காந்தி, மகாத்மான்னு சொல்லக்கூடாது, ஆத்மா காந்தி பிரம்மச்சரிய விரதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அது எப்படிங்கிறது நான் சொல்லல, நீங்க நேரம் கிடைக்கும் போது வலைதளத்தில் பாருங்க. காந்தியும் பிரம்மச்சரிய விரதமும். நான் இன்னைக்கு அப்படி சும்மா தட்டிக்கிட்டே இருந்தேன். காந்தி எந்த காந்தின்னு வந்து எந்த காந்தி என்ன கேட்டோம். நம்ம ஆளுகளே இது வேற, மற்ற ஆளு மேற்க உள்ளவன் வடக்க உள்ளவன். எவ்வளவு பெரிய கொடுமை. இவர்கள் எல்லாம் ரூபாய் நோட்டுகளே இருக்கிறார்கள். உண்மையிலே சகோதரர்களே, காந்தியுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரியுமே ஆனால், பாரத நாட்டினுடைய வரலாற்றிலே சொல்லப்படுமே ஆனால், நாட்டில் எங்க காந்திக்கு சிலையே இருக்காது, ரூபா நோட்டுல காந்திக்கு தலையே இருக்காது. அவ்வளவு வாசிக்கும். உண்மையிலேயே சர்வபரி தியாகம் செய்தவர் வீர சாவர்கர். அதனாலதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவற்றெல்லாம் கேட்கல. 1943 அந்தமான் போய் அங்க நம்முடைய தேசிய கொடியை ஏற்றிட்டு, அப்ப தேசிய கொடியில நடுவில் புலி போகும், அதை ஏற்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. எங்க? அந்தமான்ல. நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ்காரனுடைய அடக்குமுறை கொட்டில்ல அப்படி அவர் செய்தார். அதற்கான மரியாதை செய்தார். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தியாகி வீர சாவர்கர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை ராணுவமயமாக்கு. நம்முடைய இங்க பக்கத்துல மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, நம்ம தாலுகா ஆபீஸ் இருக்கு,
ராணி தோட்டம் டிப்போ இருக்கு. இந்த பூமிகள்லாம் யாருடையது? எல்லாம் இந்து கோவில் சொத்து. இப்போ அரசு புறம்போக்குன்னு வச்சுங்க. 1939 வெள்ளக்காரன் இருக்கும்போது இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு கட்டடம் வச்சானா. அது கிறிஸ்தவ சேப்பலா. சேப்பல் தானப்பா? சேப்பலா. ஆனா அவன் போயிட்டான். ஆனா இப்போ கிறிஸ்தவ விடுதலை முன்னணியே அது ஒரு அமைப்பு. அந்த இடத்துல எங்களுக்கு சர்ச்சை வேணும்னு கேட்கிறான். 39 வெள்ளக்காரன் போயாச்சு. போட்டுட்டு ஓடுறான். இந்த கல்கோயில போட்டா நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். இந்த அசிசி பண்ணி இதெல்லாம் அவருக்கு வச்சுக்குவோம். அது வந்து கவர்மெண்ட் பூமி. இப்போ மெடிக்கல் காலேஜ் அங்கே கோவில் இருக்கா. கோவில் சுத்துற கோவில் இல்லாம மசூதியா இருக்கும். இப்போ ஒரு போராட்டம் 2ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். 2ஆம் தேதி நாங்க பெரிய முற்றுகை போராட்டம் பண்ண போறோம். எனக்கு திடீர்னு ஒரு செய்தி, மு.க. ஸ்டாலின் வந்தாரு. இங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க, ரகசிய கூட்டம். அதுல பிஷப்பெல்லாம் இருந்தாங்க. அவங்க ரகசியமா முடிவு பண்ணியிருக்காங்க அந்த சேப்பரை திறக்கிறாங்க. என்ன அநியாயம்! என்ன பொறுமைசாலியா நம்ம எவ்வளவு நாள் இருக்கோம். நம்ம வந்து சமரியார் கோயில நம்ம தான் கொடுத்தோம் அந்த இடத்தை. கோவில் சொத்து என்ன கண்ணா? அதை எங்களுக்கு தாங்க நம்ம கேட்கிறோமா? நீ வச்சுட்டு போ, சாமி கும்பிடு, எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. நம்மளும் போய் அங்க தேடி இருக்க தானே போறா. சப்பரம் தூக்கிக்கு நம்மால் போதான் அங்க தூக்கிக்க ஆள் இல்லை. ஆகையால இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய நிலம் கோவிலுடையது. அங்க கோவில் இருக்கு. வேற எதுவும் வராம அரசாங்கம் பார்த்துக்கணும். நகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகராஜா திடலில் இருக்கக்கூடிய குளத்தை, அது நாகராஜா கோவிலுக்கு சொந்தமானது. நகராட்சி அதை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுகிறது. அதையும் தடுக்கணும். நல்ல காவல்துறை, நல்ல அதிகாரிகள் இங்க இருக்காங்க. அவங்க பல சிரமத்துக்கு உட்பட்டு நம்ம நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, இந்துவாய் வாழ்வோம், இந்துஸ்தானம் காப்போம், சனாதனத்தை யார் பழித்தாலும் விடமாட்டோம் என்று சூளுரைத்து நாம் செல்ல வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்தை நமதாக்குவதற்கான முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.